ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈமோ ரோபோட் டிஐஒய் ஈமோ ரோபோட் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோன்றதை ஒரு ஓவராலாக சொல்லிடுறேன். ஸோ நோடெம்சியூ, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓஎல்டி டிஸ்பிளே 128க்கு 64 அந்த மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோஸ்கோப் சென்சார் MPU 6050ன்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சென்சார். அப்புறம் வந்து ஒரு பஸர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.7 வோல்ட் லித்தியம் பேட்ரி சின்னது, ஒரு 500 mAh 1000 mAh ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்பி சார்ஜரிங் மாதிரி அது வந்து சார்ஜ் பண்ணேன். அப்புறம் 2 டாட் போர்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடியது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி அந்த ரோபோட் மாதிரி ஒரு சின்ன மாடியூலில் பண்ணுறது, அதாவது ஒரு சின்ன ஸ்பேஸில் எப்படி பண்ணுறதுன்றதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் கோடு எழுதி நான் ஓரளவு ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பஸரையும் நான் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பஸர் சவுண்டு கேட்கும். ஸோ அந்த பஸர் சவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆங்க்ரி, டிஃபால்ட்டு, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எமோஷ்னல், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபுல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டாட்டட் போர்டில் ஒர்க் பண்ணி அந்த டாட்டட் போர்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸுக்குள்ளேயே எல்லாத்தையும் கொண்டு வர மாதிரி நம்ம பண்ணணும். இதுதான் நமக்கான டாஸ்க்கு. நமக்கு இதுக்கு தேவையான டாட்டட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா 2 டாட்டட் போர்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி நான் வந்து எல் மாதிரி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு அடுத்த இதில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி எல் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த எல் மாதிரி கட் பண்ணி வச்சதில் டிஸ்பிளே உள்ள அந்த பஸரு, அந்த பஸருக்கான சர்க்யூட்டு, அதாவது வந்து அது 3.3 வோல்ட்டில் பண்ணுறது போல் தான் மொத்தமாக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் என்னென்னலாம் அட்டாச் பண்ணியிருக்கேன்னு. இங்கே பாருங்கள், உள்ளே வந்து பேட்ரி, யூஎஸ்பி சார்ஜர் மாடியூல், பின்னாடி வந்து அதுக்கான சர்க்யூட்டு, அப்புறம் வந்து பவர் ஆன் ஆஃப் பண்ணுறது. இதை ஏன் டேக் போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம ஒட்டினோம்னா பிரிக்க முடியாது. ஸோ அதனால் இப்போ நான் டேக் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆன் பண்ணி காமிக்கிறேன், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் அடுத்து டெமோ வீடியோவில் அப்படியே பாருங்கள்.